கடையேழு வள்ளல்ல ஒருவர் பாரி. நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவருடைய கொடைத்தன்மை பற்றி. 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த சிற்றரசனை பற்றி 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய சிறுவர்கள் கூட அவருடைய கொடையை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த மன்னனுடைய வரலாறை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். பொதுவாக நம்ம பாரி வாழ்ந்த இடம் பரம்பு மலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பல புத்தகங்களை படிச்சிருக்கிறோம். ஆனால் அதற்காக ஒரு மாற்று கருத்தும் இருக்குது. அந்த மாற்று கருத்து என்பது கல்வெட்டு ஆய்வு மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பாரி ஆண்ட நாட்டை பற்றி இன்று நம்ம கலந்துரையாட வந்திருக்கக்கூடிய இடம் அடசபாளையம். இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய வடகரை நாட்டின் பட்டக்காரர் மற்றும் களப்பிரர் போர் என்ற நூலின் எழுத்தாளர், வடகரை நாட்டின் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர், தற்போது வெளிவரக்கூடிய தலையூர் நாட்டு வரலாறின் ஆசிரியர் திரு ஏ.கே. சந்திரசேகரன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, உங்கள் கருத்துக்களை இப்போ நீங்கள் சொல்லலாம். கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி. பாரிவேல், ஆய்வேல் போல பாரிவேல். வேல் என்றால் குறுநில மன்னர்கள் என்று அர்த்தம். குறுநில மன்னர்களிலும் மலையாண்ட மாமன்னர் பாரி. அவனுடைய பாரியினுடைய மலை பரம்பு மலை என்று இலக்கியங்கள் பேசுகின்றன. அவருடைய மலை பற்றிய வர்ணனைகள் நெடுகவே புறநானூற்றில் கபிலர் மற்ற சங்ககால புலவர்களெல்லாம் நிறைய பாடியிருக்கிறார்கள். புறநானூற்றிலே பாரியினுடைய மகளிர் இருவரும் கூட அந்த புறநானூற்றிலே மலையை பற்றியும் அதனுடைய சூழல்களை பற்றியும் நிறைய பாடியுள்ளார்கள். அதனுடைய பின்னணியில் வைத்து பார்க்கும்போது கொங்கு நாட்டில்தான் பாரி ஆண்டு இருக்க வேண்டும், மற்ற நாட்டில் இருக்கான்னு. ஏனென்றால் மூவேந்தர்களும் படையெடுத்து வரும்போது அது மூவேந்தர்களுடைய எல்லையில் இல்லாமல் கொங்கு நாட்டில்தான் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் மூவேந்தர்களும் அவர்கள் மீது படையெடுத்திருக்கிறார்கள். படையெடுப்பதற்கு காரணம் சொல்கிறார்கள். பாரியினுடைய மகளை மூவேந்தர்கள் கேட்கிறார்கள். வேந்தர்கள் கேட்கும்போது குறுநில மன்னனான நான் வேந்தர்களுக்கு பெண் தரமாட்டேன், குறுநில மன்னர்களுக்குத்தான் தருவேன், வேந்தர்களுக்கெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற இதையை கொண்டு போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பாரியினுடைய மலையினுடைய இயற்கை செல்வங்களை இவர்கள் தன்னகத்தை கொள்வதற்கு வேண்டி மூவேந்தர்களும் கொங்கு நாட்டு மேலே படையெடுக்கும்போது பாரியினுடைய செல்வாக்கு ரொம்ப அதிகம், அவங்களுடைய கொடைத்தன்மை ரொம்ப அதிகம். மக்களுடைய ஒரு செல்வாக்கு பெற்றவர். அவருடைய நீண்ட பரந்த நிலப்பரப்பையும் மலைப்பரப்பையும் ஆண்டிருக்கிறார். இவருடைய வர்ணனைகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது 8ஆம் பிறை வடிவத்தில் மலைகள் இருப்பது இங்கே பரம்பு மலை என்பது சொல்வது பருவூருக்கே தகும். திருநனா மலை பக்கம்தான் செல்வக்கழங்கோ வாலிநாதன் கபிலருக்கு மேலே ஏறி கொடுக்குற போது பருவூர் மலையை பாரிவள்ளல் தான் ஆண்டிருக்கிறார். அதற்கு பாரியிடமிருந்து தான் இவங்கெல்லாம் தன்னகத்தை கொல்ல முயற்சி செஞ்சிருக்கிறார். இதில் கடைசியாக வெற்றி பெற்றது சேர மன்னன் தான். கொங்கு நாடு முழுவதுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர மன்னர்கள் கரூரிலிருந்து வடகொங்கு நாடுகள் எல்லாம் கூட அந்தியூர் கோட்டையை மையமாக வைத்து சேர மன்னர்கள் செல்வக்கடுங்கோலாயினால வந்திருக்கும்போது பாரி மன்னன் வீழ்த்திய பின்னும் கூட கபிலர் கரூருக்கு போகிறாரு செல்வக்கடுங்கோ வாலிநாதனை பார்க்கறக்கு. அவரும் கூட சொல்வார், அப்போ கூட சொன்னார், கரூர் ஒன்றைத்தான் விட்டு வச்சுக்கிறாரு, அதாவது பாரிவாரா சேட்புலம் இதுதான் உங்களுக்கு தான் கரூர் தான் அப்படிங்கிற அளவு சொல்லுங்கிற அளவுக்கு பாரி மிக செல்வாக்காக வேந்தனுடைய ஒரு தகுதிக்கு அளவுக்கு போயிருக்கிறதுனால வேந்தர்களால் பறிக்க முடியாத இவரும் வேந்தர் ஆயிடுவார்கள். இப்போ அதிகமான இருந்தாலும் சரி, இவங்களாக இருந்தாலும் சரி, எந்த குறுநில மன்னர்களும் கொங்கு நாட்டில் வேந்தர்கள் ஆகிறதுக்கு விடக்கூடாது. நாம் மூவேந்தர்கள் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அதிகமான மேலே வல்வெல் ஓரிய மேலேயும் இவங்க மேலேயும் எல்லாம் மூவேந்தர்கள் அடிக்கடி படையெடுத்து கொங்கு நாட்டின் மேலே படையெடுத்ததுக்கு காரணமே ஆகுதுங்க. அவர்களுடைய கடையேழு வள்ளல்களிலேயே எல்லாம் மலையாண்ட மாமன்னர்கள் தான். அதில் பருவூர் மலையில் அவருடைய இலக்கியத்தில் வைத்து போகிறது 300 ஊர்கள் பரம்பு மலையில் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அதுக்கு பருவூர் மலைக்கே அதுக்கு தகும். பருவூர் மலையில் சுனைகள் எல்லாம் விண்மீனை போல சுனைகள், அத்தனை சுனைகள், அருவிகள், அவங்களுடைய நீங்கள் இன்றைக்கி எடுத்துட்டால் முதுமக்கள் தாழிகள், தொல்லியல் சான்றுகள், இயற்கையாக விளையக்கூடிய சந்தனம், மூங்கில், இதெல்லாம் ரொம்ப தூரம் இயற்கையான உணவுப் பொருள்கள் எல்லாமே. அதாவது வேந்தர்கள் முற்றுகையிட்டாலும்
அவருடைய மலையில் வந்து அவர்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டே இருக்கலாம். இவர்கள் கீழ் நிலப்பரப்பில் இருந்து கொண்டு பார்த்துட்டுத்தானே இருக்கணுங்கிற அளவுக்கெல்லாம் வெகு தூரம் வந்து பாரியினுடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் வெற்றுவல்லவனும் மூவேந்தரும் சேர்ந்து முற்றுகையிட்டிருக்கிறார்கள். ஆனால் வந்து இப்பொழுது தற்சமயம் என்ன பிரான்மலையை வந்து பாரியினுடைய மலை என்று சொல்கிறார்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள். ஆனால் வந்து பிரான்மலைங்கிறது வந்து தேவாரத்திலேயே கொடுங்குன்றம் என்று தான் கூறியிருக்கிறது. அது வந்து மலை அல்ல, ஒரு குன்று தான் அப்படின்னு வந்து ஒரு இதுகளுக்கெல்லாம் இயற்கை வளத்திலிருந்து இப்போ பர்கூர் மலையிலேயே வந்து பர்கூருக்கு வடக்கே வந்து தலிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலையில் வந்து ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது. அதிலுடைய கல்வெட்டு வந்து பாரீசம் என்ற ஒரு கல்வெட்டு அங்கேயே இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவில் வந்து பாரீசம் ஈஸ்வரன் கோயில். ஈஸ்வரன் கோயில் பாரியனுடைய செல்வாக்கில் அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்து பாரீசம் பாரி ஆண்டதுனால இப்போ நாட்டிலேயே வந்து அங்கே பர்கூரே ஆண்டது கீழே வந்து மலைக்கும் கீழே வந்து எங்களுடைய இந்த முல்லை நிலப்பரப்புலாம் கூட இங்கே வந்து வடபாரிஸ்தான் நாடு என்று ஒரு நாடு இருக்கிறது. அப்படியே வந்தாங்கன்னா ஒடுவங்க நாடு, இப்படியே போனோம்னா சேவூர், சத்தியமங்கலம், சேவூர் நாட்டையும் வந்து அது வந்து கடைசியாக வந்து இந்த சதகப்பாடல், கொங்கு மண்டல சதகப்பாடலாம் ஆரை நாடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவனாசி, வெள்ளலூர், இங்கேயே எடுத்துட்டா கொடிவேரிக்கு பக்கத்தில் இருக்கிற தடப்பள்ளி, இதெல்லாம் வடபாரிசார் நாட்டுக்கு தந்தது. பாரிசார நாடு, பாரியை சார்ந்த நாடு வட பாரிசார் நாடு. பெரும்பாலும் பாரிசார நாட்டில் என்னுடைய பாரிகளுடைய நதிகளெல்லாம் மணிக்கற்கள் அதிகம். அதனால தான் அங்கே வந்து யானை தந்தத்தில் மணிக்கற்களை சேகரித்து கொண்டு போய் விற்பார்கள். அதுகளெல்லாம் புறநானூற்றில் வந்தது பெரும்பாலும் வந்து வேட்டூர்களெல்லாம் ஆணையை வீழ்த்தி அதில் வந்து இந்த என்னுடைய மணிக்கற்களை எல்லாம் அந்த தந்தத்தில் நிரப்பி சொல்வதாக புறநானூற்றில் நிறைய இடத்துல வருகிறது. மலையரண் மிக்க நாடு இந்த பரம்பு மலை பாரியாண்டது. அதனால் வந்து இந்த மணிக்கற்களுக்கும் வேண்டிய வந்து அப்பெல்லாம் வந்து பர்கூர் மலை வழியாக ஒரு பெருவழிச்சாலை பெருந்தொலையூர் வழியாக போகும்போது குறுப்பு நாட்டு வழியாக போகும்போது குறுப்பு நாட்டில் இருக்கிற கொடுமணல் என்ற இடத்துல ஆற்றங்கரையில் நொய்யலாற்றங்கரையில் வந்து அதனுடைய சங்கமித்து வணிகப் பொருள்கள் எல்லாம் ரோமாபுரி, அப்புறம் பாபிலோனியா, இது மாதிரி வெளிநாடுகளுக்கு வந்து இதனுடைய பொருள்கள் எல்லாம் ஏற்றுமதி ஆகிக்கிறாங்க. மணிக்கற்கள் மற்ற இதுகளெல்லாம் இங்கே இருக்கிற இதுகளெல்லாம் ஏற்றுமதி. அரபு கடல் வழியாக கப்பல் வணிகம் நடந்திருக்கு. கப்பல் வணிகம் வந்து அப்போ சேரர்கள் வந்து என்னுடைய இதுகள்லாம் வந்து அரபிக்கடல் வழியாக தான் இருக்குது. மேலைக்கடல் முழுவதுமே கப்பல் விட்டுவன் சேர மன்னன். குறுநில மன்னர்கள் கொங்காண்டதுலாம் கொங்குல தான் வந்து செல்வங்கள் அதிகமாக இருந்தது. இயற்கையான நிதிகள் தேனெல்லாம் வந்து இங்கெல்லாம் உற்பத்தி ஆகிருக்குது. பலாப்பழங்கள் மற்ற இதுகளெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இயற்கையாகவே மூங்கில், அரிசி, மூங்கில், சந்தனம் இது எல்லாமே வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பெரும்பாலும் வாழ்ந்தவர்கள் உலகம் முழுவதும் இவர்களுடைய செல்வங்களெல்லாம் வணிகம் செய்திருக்கிறார்கள். அதனால் இவங்க ரொம்ப செல்வாக்காக இருந்தார்கள். அதனுடையனால தான் இவங்களுக்கு வாரி வழங்கினார்கள். வந்த மக்களுக்கு, பாணர்களுக்கு, கூத்தர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குகிற அளவுக்கு மிகவும் செல்வம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அதுக்கு காரணம் வந்து வணிகம்தான். இந்த பாரி ஆண்ட இந்த பகுதி செல்வம் நிறைந்த ஒரு பகுதி என்பதனால தான் 3 வேந்தர்களும் அதன் மீது ஆசைப்பட்டு படையெடுத்திருக்காங்க. இறுதியில் வந்து அந்த 3 வேந்தர்களும் வெல்ல முடியாமல் சூழ்ச்சியால் பாரி வீழ்த்தப்பட்ட என்று சொல்கிறாங்களே, அப்படிங்களா? ஆமாங்க, அவங்க வந்து நேரடியாக எதிர்த்து வெல்ல முடியல. அவருக்கு வந்து ஒரு நிலக்கோட்டையாக அந்த பாரியூர்கள் கோயிலில் இங்கே கீழே பாரியூருங்கிற இடத்துல பாரியூர் கோயில், அதுவுமே ரொம்ப பழமையானது தான். அங்கேயும் ஈஸ்வரர் கோயில் இருக்குது, பெருமாள் கோயிலும் இன்றைக்கி இருக்குது. அதுலையெல்லாம் வந்து அது பாரியூருனே பேர். அதுக்கு பாரியூர் பக்கத்தில் பாரியூர் பதி, பாரியூர் அக்ரஹாரம் இதுக்கெல்லாம் இன்றைக்குமே இருக்குது. பாரியூரே வந்து இன்றைக்கி தேரோட்டி திருவிழா பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் மன்னராட்சிகளுடைய இருக்கிற இடத்துல தான் இந்த தேரோட்டி திருவிழா பண்ணுறது, அந்த 18 பட்டிகளை கோப்புறதுன்ட்டு எல்லாம் சொல்லும்போது அது ஒரு செல்வாக்குப்பட்ட இடத்துல தான் தேர்கள் அந்த காலத்துல எல்லாம் நிலக்காட்டுகள் எல்லாம் ஓட்டிக்கிறாங்க. இப்போ மலை மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கனாங்க கோட்டைகள் கொத்தளங்கள் எல்லாம் இருந்திருக்கு, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய இது அதாவது வணிகத்துக்கு பெருவழிச்சாலைகள் எல்லாம் வந்திருக்கும்போது கீழையும் நிலக்கோட்டைகளையும் கட்டி அவங்களுடைய செல்வாக்கை வடபாரிசா நாடு, ஒடுவங்க நாடு, இதிலெல்லாம் பர்கூர் மலையிலெல்லாம் இருந்து பாரி வந்து வடபாரிசா நாடு என்று அவனாசி இதுகள்லாம் வரைக்குமே ரொம்ப செல்வாக்குடன். அதனால தான் மூவேந்தர்கள் வந்து
அவர்கள் மேலே அந்த வருமானத்தை ஈட்ட வேணுங்கிறதுக்குள்ள பெண்ணு கொடுக்கறதும் கூட அடுத்தது பெண்ணும் கேட்டிருக்கிறது. ஏன்னா பெண்ணை கேட்டு நாம் உறவு எடுத்துட்டோம்னா நாம் ஈஸியாக இவனுடைய செல்வங்களை எல்லாம் நாம் அடைஞ்சிக்கலாம், நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறதுனா போட்டி போட்டு அவர்களை பெண்ணும் கேட்டால் போட்டிருக்கலாம். இப்படியெல்லாம் போகும்போது மறுத்துடுறாங்க பெண்ணு கொடுக்க. அப்புறம் மறுத்த பின்னால் வந்து சூழ்ச்சியால் கீழே வந்து பாரி வந்து கீழே வரும்போது மலைவிட்டு கீழே வரும்போது தான் சூழ்ச்சியால் ஏற மூவேந்தர்களும் அவங்களுடைய பாரியை வந்து வீழ்த்திடுறாங்க. ஐயா, நீங்கள் ஏற்கனவே சொன்னது பாரி ஆண்ட அந்த மலை அவர் வந்து அந்த மலை பகுதி ஆண்டார், பர்கூர் மலை பகுதி ஆண்டார்னு சொல்லியிருக்கிறீங்க. அதில் கிட்டத்தட்ட 300 ஊர்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அது மலை மீதே இருந்துச்சுங்களா இல்லை தரையிலே இருந்துச்சு? பாரி சார்ந்த ஊர்கள் 300 மலை மேலேயே இருக்குது. இன்னைக்கு பெரிய மலை அது 8ஆம் பிறை வடிவ மலைகள் நிறைய இருக்குது. அது மலைத்தொடர், மலைன்னு சொல்ல முடியாது, மலைத்தொடர்கள் நிறைய மலிந்து கிடந்தது. அதனால தான் 8ஆம் பிறை போன்ற மலைத்தொடர்கள் மலை மேலேயே கோட்டைகள் இதுகள்லாம் அதையே வந்து அதே மலையவே அது நேர் கொஞ்சம் இது பண்ணி மட்டம் பண்ணி அதுதான் பரம்புன்னே பேர் மேடு. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய பகுதியில் தான் இந்த இது வந்திருக்கும். அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை தான். இப்போ இந்த மாதிரி மலைகளில் தான் வந்து புறநானூற்றில் சொல்கிற மாதிரியான நீர் ஊற்றுகள் நிறையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மூங்கில் அதுவும் வந்து அடர்த்தியாக விடணும்னா அது நல்லா ஒரு சீதோஷ நிலை வந்து குளிர்ச்சியான நிலை இருக்கணும், ஓரளவுக்கு அங்கே வெப்பமும் குளிர்ச்சி இருந்திருக்கணும். இதெல்லாம் அந்த இப்போ சொல்லக்கூடிய அந்த பிரான்மலையில் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? பிரான்மலை அது குன்று தான். அதில் சுனைகள் எல்லாம் கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அது பெரும் மலை, மூவேந்தர்கள் முற்றுகையிடும் அளவுக்கு பெரிய மலை இல்லை. அதுவும் இல்லாத இதில் எல்லாம் வர்ணனைகளை, இலக்கிய வர்ணனைகளெல்லாம் பார்க்கும்போது அது வந்து பிரான்மலை வந்து புறநானூற்றினுடைய வர்ணனைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது பெரிய மலை, அது வந்து குன்று தான். ஆகவே நம்ம வந்து இதுக்கான கல்வெட்டுகள் பாரி சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்றதுக்கு கல்வெட்டுகளாக ஏதாவது வேறு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குங்க? கல்வெட்டில் இருக்குது. இப்போ பாரியூரில் கீழே வந்து பாரியூருங்கிற ஒரு ஊர் இன்றைக்கி அழிச்சு போட்டாங்க. அது படையெடுப்பில் போயிடுச்சு. நிறைய படையெடுப்புகள், அதில் மைசூர் படையெடுப்புகள் எல்லாம் வந்தாங்க கூட, லக்கம்பட்டி இது பெருமகை இது மாதிரி நிறைய ஊர்கள் இங்கே அழிச்சிக்கிறாங்க. தீவெட்டி கொலைக்காரர்கள்லாம் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு வேண்டி மைசூர்லேருந்து வந்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்போல்லாம் அந்த பாரியூருங்கிற ஊரையவே வந்து இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து தான் உங்களுக்கு வந்து இருந்தாலும் அந்த கோயில்கள்லாம் இன்னும் நிலச்சிருக்கு. பாரியூர் கோயில், ஈஸ்வரன் கோயில், பெருமா கோயில், அதுலையெல்லாம் இன்னும் கல்வெட்டுகள் இருக்குது. பாரியூர் ஈஸ்வரன் கோயிலில் வந்து பனைய வேட்டுவர் என்னுடைய கல்வெட்டு ஒன்று இருக்குது, நிலைக்கால் தானம் பண்ணினதாக. பெருமாள் கோயிலில் வந்து மணிய வேட்டுவர்கள் ஊராமை செஞ்சது, பாரியூரை ஊராமை செஞ்சதாக, அந்த மணிய வேட்டுவர்கள் ஊராமை செஞ்சதாக ஒரு கல்வெட்டு இருக்கிறது. இதுகெல்லாம் தொல்லியலில் பதிவாயிருக்கு. இது கோயில் இதுலேயும் இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லாம் பதிவாயிருக்குது. இப்போ பாரி அவருடைய வழித்தோன்றர்கள் அப்படின்றவங்க வந்து இங்கே இருக்காங்களா, வேறு எங்கேயும் இருக்காங்களா? பரவி வம்சாவளிகள் கோபியில் பாரியூர்லேருந்து அந்த தேர் கோபிச்செட்டி வளையத்துக்குள்ளுக்குள்ள வரைக்கும் போயிருக்குது. அங்கே இன்றைக்குமே அங்கே தெப்பக்குளம் மற்ற இதுகள்லாம் இருக்குது. அங்கேயும் வந்து இங்கே இந்த ஊர்லேருந்து நிறையா போய் அதெல்லாம் தெப்பக்குளத்தில் சுற்றுறது இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. என்னென்னா அந்த இடத்துல அந்த தேர் போய் நிலை சேர்ந்த இடத்துல தான், அந்த தேர் வீதியில் தான் மணிய வேட்டூர்னு இருந்தாங்க. அந்த மணிக்கற்கள் சேகரிக்கிற மணிய வேட்டூரில் அவங்க வந்து தான் பாரியூனுடைய கால்வழின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து இந்த போர்னால் மைசூர் படையெடுப்பு மற்ற இந்த போர்களில் கொஞ்சம் இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க. நாலாவட்டத்தில் அந்த பாரியூர் விட்டு கொஞ்சம் எல்லாம் விலகி போகிறாங்க. போனதுலேயும் ஒரு குரூப் வந்து அங்கே தர்மபுரி பக்கம் போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு கல்வெட்டு எப்படின்னா காமிண்டன், அதாவது காவலியரில் மணியனார் அப்படின்னு பாவனை ஊரில் வந்து ஆணிரைகளை மீட்டுறப்போ அவர் இறந்துறாரு. அவருக்கு ஒரு நடுகள் வந்து தர்மபுரியில் அரூர் பக்கத்தில் இருக்குது பாவனை ஊர். அங்கிருந்து மறுபடியும் அங்கிருந்து இங்கேயே கோபி பக்கமே வர்றாங்க. கலந்து படிக்கைகளில் வந்து அவங்க வந்து குடியேர்ந்து வந்து பாவனை ஊர்லேருந்து வந்ததுனால பாவாண்டை கவுண்டர் அப்படின்னு அவர் ஒரு ஊரை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அந்த ஊருக்கு இன்றைக்கும் பாவாண்டை கவுண்டர்னு கவுண்டப்படிக்கு பாரியூருக்கு இடையில அந்த ஊர் இருக்குது. எல்லாம் இந்த போரெடுப்பில் இங்கே பாரியை கொண்டதுனால ஒரு இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க.
அவங்களுடைய பாரிக்கு துணை நின்ற அந்த சமூகத்தினர். இன்னொரு பிரிவு வந்து பாண்டியனால் வந்து பிரான்மலை பக்கம் அழைத்து செல்கிறார்கள். அதனால் பாடியனுடைய ஒரு இதயத்தை அங்கே வரலாறாக அங்கே பிரான்மலையை சுற்றி இருக்கிறவர்களை வச்சு அவங்க பாரியனுடைய நிதியை இன்னும் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். பாண்டியர்களாலையும் சேரர்கள் இங்கேயே நாட்டை பிடிச்சிக்கிறானுங்க கடைசியில். இதனால் கோபமடைந்த பாண்டியர்கள் வந்து இங்கே இருக்கிற இவங்களெல்லாம் அவங்களுடைய இழுத்துட்டு போகிறதில்ல. அதில் ஒரு பிரிவினர் பிரான்மலைக்கு போகிறாங்க. வேற என்ன ஆதாரங்களை சொல்ல முடியும்? ஏன்னா இந்த பாரியூர் மலையில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலில் தலிக்கு பக்கத்தில் மலையில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலில் பாரீசம் என்று அவருடைய பேர்லேயே இருக்குது. ஈஸ்வரன் சிவனை வந்து வழிபட்டதாக. அதுபோக இங்கே இருக்கிற அன்னைக்கு பாரியூர் கோயில் மிராசுகளில் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் மணி வேட்டர்களுக்கெல்லாம் இருந்துச்சு. நஞ்சகவனம்பலத்தில் அவங்க வாழ்ந்தாங்கன்ட்டெல்லாம் நிறைய அதனுடைய பாரம்பரியமான இதையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த போர் மூவேந்தர்கள் வந்து இவங்களை முற்றுகிட்டாங்க, 2 நாள் முற்றுகிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய அந்த தானியங்கள்லாம் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் கிளிகளை வளர்த்ததாகவும் சொல்கிறாங்க. அது என்ன தகவல்ங்க? அது கிளிகள் வந்து அது வந்து எப்படின்னா எப்பவுமே வந்து மலையிலிருந்து அந்த கிளிகள் வந்து இங்கே வந்து கீழே வந்து பருவூர் மலையை விட்டு கீழே முல்லை நிலத்துக்கும் மற்ற இதுக்கும் மருத நிலத்துக்கு பக்கமெல்லாம் வந்து சோளம், நெல் இது மாதிரி தானிய வகைகளை கொத்தி சென்று மலைக்கு பருவூர் மலைக்கே போய் இருக்குமா. அதைத்தான் புலவர்கள்லாம் என்னங்கிறாங்க, நீங்கள் எந்தளவு முற்றுகையிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் இந்த உணவுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது, அவங்க இயற்கையாக பெறுகிற உணவே அங்கே போகுது அவங்களுக்கு. அதுபோக இந்த கிளிகள் பறவைகள் அங்கேயே அந்த காலத்தில் பழக்கப்படுத்தியும் வைத்து இருப்பாங்களாட்டிருக்குது. எல்லாம் கொண்டு போய் அங்கே சேகரிக்கும், கோட்டையில் கொண்டு போய் சேகரிக்கும். அங்கே மலைக்கோட்டையில் வந்து இது மாதிரிலாம் நிறைய சேகரிப்பு இருக்கும்போது நீங்கள் எத்தனை நாளும் முற்றுகையிட்டாலும் நீங்கள் மலையில் போய் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் அப்படி இருந்தால் பாரியை கொள்வதற்கு ஒரே ஒரு வழி நாங்கள் சொல்லுகிறோம். நான் எங்கே எப்படி புலவர் ஆற்றுப்படையில் சொல்கிறாங்களோ அது மாதிரி கூத்தர் ஆற்றுப்படையில் சொல்கிற மாதிரி நீங்கள் போய் கூத்தராகவும் இது புலவராகவும் நீங்கள் போனீங்கன்னா அவரை பற்றிய பாடல்களையும் மற்ற இதுகளையும் பாங்கினீங்கன்னா அந்த நாட்டையவே கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்துருவார். அது மாதிரி நீங்கள் போய்த்தான் அவரை வந்து இது பண்ண வேணும் அப்படின்னு புலவர்களே சொல்கிறாங்களே. இது மாதிரி பல விதமான ஒரு இது வழியில் போய் ஒரு நேர்மையான வழியில் போகாது தான் பாரியே வந்து இவர்கள் ஒரு சூழ்ச்சியாலும் இதாலும் அவரை பாரியை வீழ்த்துறார்கள். கபிலர், அந்த புலவர் கபிலர் பாரிக்கு எப்படி நண்பராக மாறினார்? எங்கேருந்து வந்தார் அவர்? கபிலர் வந்து ஒரு அந்தன புலவர். அதை அவரே சொல்கிறாரு பாடலில், நான் ஒரு அந்தன புலவர்னு சொல்கிறாரு. அவருக்கும் பாரிக்கும் வந்து ரொம்ப தூர ஒரு நட்பு. எப்படி கோப்பெருஞ்சோழன் பிசிராந்திரியார் மேலே உயர கொடுக்குற அளவுக்கு நட்பாக இருந்தவர். அவர் வந்து பாரியினுடைய ஒரு நிழல்லையே வாழ்ந்தவர். அந்த பாரியினுடைய நிலையினால் பாரியை இறந்தவனால் அவருடைய சோகம் தாங்க முடியாமல் அப்புறம் வந்து தான் இவர் கரூருக்கே போய் செல்வக்கடுங்கோவாளிநாதன் நம்மெல்லாம் வந்து பாரியினுடைய பெருமைகள்லாம் பேசுகிறாங்க. அவ்வளோ பெரிய சிறப்பான நாடு, அவங்களுடைய படைபலம் உள்ள நாடு, மூவேந்தர்களாலேயே வீழ்த்த முடியாது. உங்களுடைய நிதியவே வந்து பாரி வந்து கவராத இடம் உங்கள் இது கரூர் மாற உங்களுடைய சேட்புலத்தில் தான் பாரி கால் வைக்காத இடம். அந்தளவுக்கு வடபாரிசா நாடு, ஒடுவங்க நாடு, பருகூர் மலை இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு உட்பட்டு வைத்திருந்த பெரும் மாமன்னர் அவர். அந்த மாமன்னரை வந்து வீழ்த்துவது இதனால் நேரடியாக நீங்கள் போர் சூழ்ந்து வீழ்த்தவில்லை அப்படின்னால வெகு தூரம் எடுத்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து பாரி கொடைத்தன்மை கபிலருக்கு கிடைக்கவில்லை. அதனால் கபிலரை வந்து ஆதரிக்கிறாரு செல்வக்கடுங்கோவாளிநாதன். அதாவது இப்பேற்பட்ட ஒரு வள்ளல் வந்து இது மாதிரி ஆயிட்டார் அப்படிங்கிறத செல்வக்கடுங்கோவாளிநாதன் அவருக்கு உட்பட்ட இந்த ஊராட்சி மலை என்று சொல்வார்கள். அது தேவாரத்தில் எல்லாம் திருநனா என்று இருக்கிறது. நாடுகான் நெடுவரைன்னு சொல்கிறாங்க இலக்கியங்களில். அந்த மலை மேலே ஏறி கபிலர் கூட்டிகிட்டு போய் கண்ணு கட்ட வரைக்கும் கபிலருக்கு செல்வக்கடுங்கோவாளிநாதன்
கபிலர் மலை வரைக்குமே அவருக்கு பிரம்மதாயம் நிறைய பண்ணுறாரு. பிராமணருக்கு கொடுக்குற தாயம் வந்து பிரம்மதாயம் என்று அழைக்கப்படுது. அந்தியூருக்கு பக்கத்திலே பிரம்மதேசம் என்ற பெரிய ஊர் இன்றும் இருக்கிறது. அந்த பிரம்மதேசத்தை எல்லாம் அந்த ஊரையெல்லாம் பிராமணரான கபிலருக்கு கொடுத்தது தான் செல்வ கொடுங்கன்னா. அது பெரும்பாலான நாடுகள் எல்லாம் கபிலர் கொடுத்துட்டாருன்னா அது வந்து ஆளுறதுக்கு கபிலர் ஆளுவதற்கு வேண்டி கொடுக்கலை, அந்த நாட்டினுடைய வரி வசூல் வருமானத்தை கொடுக்குறார். பாரி இறந்த பிறகு, அதாவது அவரை வந்து சூழ்ச்சியில் கொண்டுறாங்க. அவரை கொன்ன பிறகு அவருடைய மகள்கள் அங்கவை சங்கவையை கபிலர் அழைச்சிட்டு போய் மன்னர்கள்ட்ட திருமணம் செய்வதற்காக பேசுறதாகவும் சில மன்னர்கள் மறுத்துறதாகவும் சொல்கிறாங்க. கடைசியில் அவர் வந்து திருக்கோவிலூர் போய் சேர்றதாக சொல்கிறாங்க. அதை பற்றிய கொஞ்சம் தகவலை சொல்லுங்கள். பாரிக்கு பெண் மகளிர் இருவர் இருந்தார்கள். அவங்களுடைய வந்து அங்கவை சங்கவை என்று இலக்கியங்கள் கூறப்படுகிறது. அந்த இரு மகளிர் பாரியர் இறந்த பெண்ணுக்கு அந்த மகளிர்களை ஆதரிக்கிறதுக்கு கபிலர் வந்து தன்னுடைய மகளாக அவங்களை அரவணைத்து ஒரு குறுநில மன்னருக்கு தானே கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த பருவூர் மலைக்கு பக்கத்தில் இருந்த கார்கே கண்டின்னா கண்டீரமலை ஆண்ட கண்டீர கோப்பெருமநிலையிடம் செல்கிறார். அவருமே வந்து மூவேந்தர்களுக்கு என்னுடைய பகையை நாம் சம்பாரிச்சுக்குவோம், மகளிரை நாம மறந்தால் அப்படின்ட்டு அவர் மறுக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து இருங்கோவேலிடம் செல்கிறார்கள். இருங்கோவேலும் மறுத்து விடுகிறார். அப்புறம் வந்து பிச்சிக்கோயிடம் செல்கிறார். கபிலர் மகளிருக்கு வேண்டி அனைவருமே வந்து வேந்தர்களுடைய பகைமையை நாம சம்பாதிக்க கூடாது, நாமும் குறுநில மன்னர் தானே, பாரியவே இவங்க வீழ்த்திட்டாங்க, அப்படி இருக்கும்போது நம்மளையும் வந்து வீழ்த்த ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்கள வந்து மறுக்கிறாங்க. ரொம்ப கபிலர் ரொம்ப மனம் ஒடிஞ்சு போய் நிறைய பாடல்கள் அதை பற்றி எல்லாம் பாடுறாரு. கடைசியாக வந்து காரியிடம் செல்கிறார். திருக்கோவிலூர், அதாவது கொங்கு நாட்டுக்கு அண்மை திருக்கோவிலூருக்கு போய் வேண்டாருங்க. சிலர் வரலாற்று ஆசிரியர் திருக்கோவிலூர் மலைவானுக்கு திருமுடிக்காரியினுடைய கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். சிலர்கள் வந்து அங்கிருந்த சான்றோர்களிடம் அந்த பெண்களை ஒப்படைத்து விட்டு பாரியனுடைய நினைவாகவே இருப்பதற்காக வந்து கோப்பர் சோழன் பிசிராந்தியார் போல இவர் வந்து பாரியின் நினைவாக வடக்கே போய் வடக்கு இருந்து உயிர் துறை. சிலர் வந்து திருக்கோவிலூர் சான்றோர்களிடம் ஒப்படைத்து விட்டு வடக்கிருந்தான்னு சொல்கிறார்கள். சிலர் இல்லை, காரிக்கே மடம் முடித்து வைத்து பின் வந்து வடக்கிருந்து உயிர் துறைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இருக்கக்கூடிய அந்த பிரான்மலை பக்கத்தில் இந்த மாதிரி இயற்கை அமைப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறது உறுதி தான், நம்ம பார்த்துருக்கோம். ஆக நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது இந்த பர்கூர் மலை பகுதியில் தான் இந்த பாரி வேந்தன் இருந்திருக்கிறான் அந்த இடத்துல அப்படின்னு உறுதியாகுது. கொங்கு நாட்டில், குறிப்பாக கொங்கு நாட்டில் இருவேன். மூவேந்தர் படையெடுக்கும் போது அவங்கவுங்க நாட்டில் இருக்கும்போது அடுத்த வேந்தர் போக மாட்டான். அதனால் அதுக்கு மூவேந்தர்களுக்குமே முற்றுகைக்கு இடம் என்னவென்றால் கொங்கு நாடு தான். பெரும்பாலான எழுத்தாளர்கள் வந்து பிரான்மலையைத்தான் வந்து பரம்பமலைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க புத்தகங்களில். இப்போ நாம் இன்றைக்கி பேசுனுச்சு பார்க்கும்போது பிரான்மலை அந்த பரம்பமலையாக இருக்க வாய்ப்பு இல்லை, தற்போதைய பர்கூர் மலை தான் அந்த பகுதியாக இருக்குன்ற கருத்துக்கு வந்திருக்கோம். உங்கள் கருத்தை ஆதரிக்கக்கூடிய வேறு யாரும் இருக்காங்களா? கொங்கு களஞ்சியம் என்ற ஒரு நூலில் 2ஆம் தொகுதி அது. அந்த ஊரில் வந்து புலவர் ஐ ராமசாமி என்பவர் தமிழாசிரியர், போலுவாம்பட்டி தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூரில் இருந்து இவர் வந்து இதையை பற்றி பாரியனுடைய இந்த நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்லிவிட்டு பர்கூர் மலையை பாரியின் மலை என்று ஆணித்தரமாக பல ஆதாரங்களுடன் பாரி வேலை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். அது கொங்கு களஞ்சியம் 2ஆம் தொகுதியில் பக்கம் 414 பதிவாகியுள்ளது. பாரி வேட்டைன்னு ஒன்று சொல்கிறாங்க, அதை பற்றி தகவல்கள் சொல்லுங்களேன். இந்தியூர் பத்திரகாளியம்மன் கோயில், அதாவது சேரனுடைய 2வது தலைநகரமாக இருந்தது. சேர மன்னர்கள் அந்துவன் சேரல் இரும்பறையிலிருந்து கணைக்கால் இரும்பறை வரைக்கும் இன்றைக்குமே அந்தியூர் கோட்டையில் கணைக்கால் இரும்பறையினுடைய அந்த சிறையில் இருப்ப புடைப்புச் சிற்பங்கள்லாம் அங்கே இருந்துச்சு. அந்தியூர் கோயில் இருந்ததாக வரலாற்றில் பதிவாயிருக்குது. அந்த அந்தியூர் கோயிலிருந்து சேர மன்னர்கள் என்னுடைய பாரியை வீழ்த்துவதை நினைவு கூறும் பொருட்டு பாரி வேட்டை என்று இன்னுமே அந்த மாதம் பங்குனி மாதம் நடைபெறும் உற்சவத்தில் அந்தியூர் கோயிலிருந்து பாரியூர் வரைக்குமே அந்த பாரி வேட்டையை என்பது நடத்துகிறார்கள். ஐரா அவர்கள்
எடுத்து இயம்பது போல நிறைய ஆதாரங்கள் இங்கே இருக்கின்றன. அந்த ஆதாரத்திலெல்லாம் வைக்கும்போது பாரியினுடைய தலைமையிடம் கொங்கு நாடு தான் என்பதை ஆணித்தரமாக கூறலாம். பிரான்மலைக்கு என்பதற்கு அவ்வளவான வரலாற்று ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா திரு கி வாஜா அவருடைய புத்தகத்தில் பார்த்தோம், இந்த பரம்பு நாடு அப்படின்ற அந்த பெருக்கக்கூடிய பிரான்மலை பாண்டிய மண்டலத்துக்கு உட்பட்டது, அதாவது பாண்டிய அரசுக்கு கட்டுப்பட்டது அப்படின்ற மாதிரி கல்வெட்டு இருப்பதாக சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னீங்க ஏற்கனவே இங்க இருந்த அந்த பாரியுடைய கால்வழியினரை பாண்டிய மன்னர்கள் அவங்க தோர்த்த பிறகு, பாரியை முற்றிட முடியாம தோர்த்த பிறகு கொஞ்சம் விதத்தை வந்து அவங்க நாட்டுக்கு ஒரு பிரிவினர் அங்க பாண்டிய மன்னன் அரவணைச்சு அழைத்து போயிருக்கோம். அதைத்தான் வந்து இந்த மாதிரி சொல்லி அதை பற்றி அவனுடைய இதில் தர்மபுரியிலிருந்து அது மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்கு. தர்மபுரியில வீரன் நுளம்பர் ஆட்சி காலத்துல எல்லாம் கூட அந்த கல்வெட்டு மணியர்களை பற்றி எல்லாம் கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அது வந்து போரினால இடப்பெயர்ச்சி ஆறது போல சேரர்களே இதை முழுவதும் கைப்பற்றியதுனால, கொங்கு நாட்டை கைப்பற்றதுனால பாண்டியர்கள் அவங்களுக்குரிய ஒரு அரவணைப்புக்கு வேண்டி இங்கே இருந்த அவருடைய கால்வணியினரை ஒரு பிரிவினர்களை அவர்கள் பாண்டிய நாட்டுக்கு அழைத்து சென்றிருக்கலாம். அதை வைத்து கொண்டு தான் பிரான்மலையை சுற்றி குடியமர்த்தி இருப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு அதை அவங்களே எழுதியிருப்பாங்க. அதைத்தான் திரு கீவாஜும் புக்கில் வந்து பிரான்மலை பகுதியில் அவருடைய கால்வழியினர் இருக்கிறாங்க மாதிரி எழுதியிருக்காரு. அதையே நாங்கள் மறுக்கவில்லை. இந்த நீங்கள் சொல்கிற அந்த பாரி ஆண்ட பகுதியில் இருந்த மலைகளில் பலாச்சலைகள், அந்த பலாப்பழங்கள், தேன், திணை, சாமை இதெல்லாம் அதிகமாக, மூங்கில் அரிசி இதுகெல்லாம் எல்லா தானியங்களுமே வந்திருக்கு. அதனால தானே கிளிகள் எல்லாம் எங்கே வேணாலும் போய் அந்த தானியங்களையெல்லாம் கதிரிகளெல்லாம் வெட்டி கொண்டு வந்து அரண்மனையில் வைக்குமா. அப்போ இருந்த அரண்மனையில் மலையில் இப்படியெல்லாம் நிறைய வர்ணனைகள் பாரி வந்து பார்க்கும்போது பிரான்மலைக்கு வந்து அவ்வளோ பெரிய அது ஒரு மலைன்னு சொல்ல முடியாது. அந்த இவனுடைய கால்வழிங்கிறது அங்கே போய் குடியிருந்ததுனால அதையே வந்து பாரியாகவே இது பண்ணி அங்கே தான் பாண்டிய நாட்டில் தான் பிரான்மலையில் தான் பாரி இருந்ததாக இன்று சொல்வதுக்கு காரணம் அதுதான். இப்போ ஐயா நீங்கள் சொல்லியிருக்க கருத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து வரக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இதை தொடர்ந்து செய்து ஏற்கனவே உள்ள கருத்துக்கு மாற்று கருத்து சரியானதா இல்லையான்றதை முடிவு செஞ்சிடணும். ஏன்னா நீங்கள் நிறைய ஆதாரங்களை சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏற்கனவே உள்ள எழுத்தாளர்கள் சொன்ன தகவல் தான் பதிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தகவலும் ஒரு புதிய தகவல், எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய தகவல் தான். இதுவரைக்கும் உங்கள் பொன்ன நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு அரிய கருத்துக்களை எங்களுக்கு வழங்கியதற்கு மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி.